அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஒரு தலைவராக இருக்கிறவருக்கு ஆட்சியை வழிநடத்துகிறோம் ஒரு ஆளுமை மிக்க முதுகெலும்போடு இருக்கணும். கள்ளக்குறிச்சியில் காலடி வைக்கிறக்கே ஸ்டாலின் நடுங்கிறாரு. இவங்க போராட்டத்துக்கு அனுமதி கேட்குறது நியாயம் இருக்கா இல்லையான்னு இதைத்தான் நீதிமன்றம் பார்க்கும். ஓகே, போராட்டம் என்பது ஜனநாயகத்தோட ஒவ்வொருத்தரோட அடிப்படை உரிமை. அப்படி நீதிமன்றத்துக்கு மேலே இதை சொல்கிறவங்க அதே நீதிமன்றம் தானே 10 வயசு சிறுமணி அண்ணா நகரில் கற்பழிச்சதுக்கு சிபிஐக்கு பரிந்துரை பண்ணுது. அப்போ இந்த ஆட்சியாளர் மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுக்குவாங்க? கேடு கேட்ட கட்சிங்க திமுக. இந்த பெண்களுக்கு பள்ளிகளுக்கு வர பெண்கள் அந்த மாதவிடாய் காலத்தினால பெண்கள் பள்ளிக்கு வராமல் போயிடறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பள்ளிகளுக்கே இலவச சானிட்டரி நாப்கின் ஒரு திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அறிமுகப்படுத்தினாங்க. அந்த திட்டம் தான் சார். அந்த திட்டத்தையே ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னு சொல்லி காரி துப்பியிருக்கு. ஒரு பெண்களோட அடிப்படை சுகாதாரத்தை கூட இந்த கவர்மெண்ட்னால தர முடியல. வெக்க கேடு. மாரத்தானோட மாசுவை பார்த்தா இந்த கேள்வியை கேளுங்க. நீங்கள் விவேகானந்தர் சிலை ராக்கியும் திருவள்ளுவர் சிலை இணைக்கும் பாலத்தை நாம் தான் துவக்கிறோம். இது நம்ம ஆட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் போடுவாங்க. அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார். இது நம்ம போட திட்டமா, நம்ம நிதி ஒதுக்கின திட்டமா, நம்ம அனுமதி வாங்கணுமா? இதுக்கு கலைஞர் கருணாநிதியால் திறக்கப்பட்டது சார். அது திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவர் சிலை அடிக்கல் நாட்டதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார். எப்பவுமே ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் வேலை. சேத்துல ஒருத்தர் அடி வாங்கினாரு, போஸ்டர் செருப்பால் அடிக்கப்பட்டது. நாளைக்கு அது நேர்லேயே நடக்கும், நிஜத்திலேயே நடக்கும் நாளைக்கு. அது அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும். பொருளாதார நிபுணர்கள்னு ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்காங்களே சார். எத்தனை பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க? ஒரு குழு, 5 குழு, லட்சக்கணக்கு கோடிகளுக்கு சம்பளம் போதில்லை சார். அவங்க அப்படி என்னத்தை சார் பண்ணி கிழிச்சாங்க? தயவு செஞ்சு கேளுங்க சார். இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் கடன் வாங்குறது தமிழ்நாடு. வேறு எதில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுங்க. இதே கள்ளக்குறிச்சியில் போய் மக்களை சந்தித்த பிறகு தான் திரும்ப சொல்கிறார் மரியக்குடி திரும்ப. மக்கள் கேட்டாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் போராட மாட்டீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த போராட்டம் அதான உண்மை. இதே தான் நாங்கள் 4 வருஷம் நாங்கள் இதே தானே சொல்லிட்டு இருக்கிறோம். கூட்டணிங்கிற பேரில் நீங்கள் சாமரை வீசி போய் உங்கள் அடையாளத்தையே தொலைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்கள் அடையாளம் அழிஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் இதே தான் நாங்கள் 4 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டு இன்னொருத்தரோட கூட்டணி போட்டு ஒரு தனி சின்னத்தில் நின்று அதிமுக எதிர்த்தே நின்று அவர் கேஸ் போடுவாராம். அதிமுக ரெட்டையில எந்த தான் போகிறோம், அது முடங்குமா? நீங்கள் விவாதம் வைப்பீங்களாமா? இதெல்லாம் மக்களை எப்படி முட்டாளாக்குற விஷயம் இதெல்லாம். இந்த கேலி கூத்தெல்லாம் எங்கே சார் நடக்கும்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் நடக்கும். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், ஐடி விங் தலைவர் மரியாதைக்குரிய திரு கோவை சத்யன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. ஊடக பணி மேலும் மேலும் இந்த 2025 வளர வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். உங்களுடைய கழக பணிகளும் உங்களுடைய எண்ணங்களும் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட பொருளாக இருந்துகிட்டு இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்குள்ளான அந்த மாணவியினுடைய விவகாரம் தொடர்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகளாக நீங்களும் தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறீங்க, தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு மற்ற எதிர்க்கட்சிகள் இருப்பாங்களே சார். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுமதி மறுத்திருக்கிறாங்க. சௌமியா அன்புமணியை கைது பண்ணி அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக விஜய் கட்சிக்காரங்க பிரசுரம் கொடுக்கறதுக்கு தடை கொடுத்துருந்தாங்க, அவரை கைது பண்ணியிருந்தாங்க. நேற்றைய முன்தினம் சீமானை கைது பண்ணி முழு நாள் மண்டபத்தில் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணுறதை நீங்கள் எதிர்க்கட்சி எப்படி மதிப்பீடு செய்றீங்க? ஆக்சுவலி தொடர் நடுங்கியில் தலைவராக வச்சுட்டு கட்சி ஆட்சி நடத்தினா எப்படி தான் இருக்கும். ஒரு தலைவராக இருக்கிறவருக்கு ஆட்சியை வழிநடத்துகிறோம் ஒரு ஆளுமை மிக்க முதுகெலும்போடு இருக்கணும். எடப்பாடியில் எல்லாம் கேலி விமர்சனம் வச்சாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்க, கார்ட்டூனில் நிறுவனமாக கூட வரைஞ்ச வரலாறுலாம் இருக்குது. ஆனால் 32,000 போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாரு எடப்பாடி. நடத்தட்டும் போராட்டம், அவங்களோட உரிமை நடத்தட்டும்னாரு. கொரோனா காலத்தில் கூட சிறுபான்மையினரை தூண்டி குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லி போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. இப்போ இங்கே போராட்டம்னாலே முக ஸ்டாலின் ஆரம்பித்து கடைசி ஆள் வரைக்கும் நடுங்கி யார் இந்த சாருன்னு நாங்கள் எடுத்த இந்த முன்னெடுப்பு எங்கள் பொதுச்செயலாளரோட உத்தரவில் நாங்கள் முன்னெடுத்த கேம்பெயின் தமிழ்நாடு மூலம் மிகப்பெரிய வரவேற்பு. அதுவும் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு. நீங்கள் சொல்கிறதுல ஆமாம் கரெக்டு. ஒருத்தரே அந்த சம்பவத்தை பண்ணியிருக்க முடியாது. ஒரு பையன் ஒரு பொண்ணுனால ஒருத்தனை அடித்து துரத்த முடியாதா? அப்போது ஒருத்தருக்கு மேற்பட்டு இருந்திருக்காங்கங்கிற நீங்கள் சொல்ல இப்போ தான் புரியுது. யார் அந்த சாருங்கிறது இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு புரியுதுன்னு ஒரு பெரிய வரவேற்பு. அதன் தொடர்ச்சியாக அந்த வரவேற்பு பார்த்துட்டு இப்போ மற்ற கட்சிகளும் அவங்களும் நாங்கள் இதற்கான போராட்டம்னு வந்திருக்குது. வரவேற்கத்தக்க விஷயம். ஜனநாயகத்தில் எதிரணியில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரே குரலாக ஒலிப்பது அப்படிங்கிறது என்ன உணர்த்துது அப்படின்னா, முன்னெடுத்துக்கிற விஷயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, மக்கள் மத்தியில் அது போய் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இது.
ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் வந்து அரசு தொடை நடுங்குகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. நீதிமன்றம் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அதான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, நீதிமன்றமும் இது தானாக வந்து சூமோட்டாக எடுத்துட்டாங்க, அரசியலாக்குறாங்க இதை அப்படின்ற வேல்யூவில் தான் வந்து நீதிமன்றம் இதை பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்தின் குரலையும் நம்ம மதிக்கணும். நீதிமன்றம் எப்போவுமே ஒரு போராட்டத்தை பற்றின அப்சர்வேஷனில் இப்படி சொல்லாது. இதெல்லாம் சும்மா திரிச்சு விடுற கதை இதெல்லாம். உங்கள் போராட்டத்தோட கிரவுண்ட்ஸ் என்னன்னு கேட்பாங்க நீதிமன்றத்தில். கிரவுண்ட்ஸ் இதுதான், விசாரணையில் இது சரியில்லைன்னு நம்ம சொல்லுவோம். அரசு தரப்பில் இல்லை நாங்கள் வந்து சிறப்பாக விசாரணை பண்ணிட்டோம், இவனை கைதி பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. ஸோ எடுத்த நடவடிக்கை ஏற்புடையதாக இருக்கா இல்லையா, இவங்க போராட்டத்துக்கு அனுமதி கேட்குறது நியாயம் இருக்கா இல்லையான்னு இதைத்தான் நீதிமன்றம் பார்க்கும். ஓகே, போராட்டம் என்பது ஜனநாயகத்தோட ஒவ்வொருத்தரோட அடிப்படை உரிமை. அப்படி நீதிமன்றத்துக்கு மேலே இதை சொல்கிறவங்க அதே நீதிமன்றம் தானே 10 வயசு சிறுமி அண்ணா நகரில் கற்பழிச்சதுக்கு சிபிஐக்கு பரிந்துரை பண்ணுது. அப்போ இந்த ஆட்சியாளர் மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுக்குவாங்க? அதே ஹைகோர்ட் தானே கேட்டுச்சு. அப்பா அம்மா 2 பேரையும் கல்வராயம்பாளையம் போய் பாருங்கள், பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ பொருளாதாரத்துக்கு வழிவகை பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லி 6 மாதம் ஆகுது. அப்பா அம்மா 2 பேர் வீட்டில் பயந்து ஒழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் காலடி வைக்கிறக்கே ஸ்டாலின் நடுங்கிறாரு. இந்த விஷயத்தில் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வர மாட்டேங்குது? ஸ்டாலின் இருந்து உதயநிதிட்டு இருந்தோம், ஏன் அவ்வளோ பயம்? அதான் அமைச்சர் ரகுபதி பேசுறாரு, அமைச்சர் கோவி செழியன் பேசுறாரு, சென்னை கமிஷனர் அருண் வந்து பிரஸ் மீட்டே கொடுத்துட்டாரு. சார் இதை விட வேற என்ன தேவைன்னு கேட்குறாங்க. அதை தான் ஹைகோர்ட்டும் கேட்டுச்சு. ஏன் கமிஷனர் வந்து அனுமதி பெற்று தான் ப்ரெஸ்ஸை பார்த்தாரா அப்படின்னு. அவங்க கீழே வேலை பார்த்த 3 பேரை வச்சு தான் எஸ்ஐடி கொடுக்குறாங்க கோர்ட்டு. அந்த லட்சணத்தில் சிரிக்குது. எங்கள் ஞானசேகர் எங்கள் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்பயும் சொல்கிறாங்க சார், அந்த கட்சிக்காரனே கிடையாது. அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் எங்கெல்லாம் குட்கா பிடிபட்டதோ, தனியார் குடோன்னு ஒரு தனி இண்டிவிஜுவல் குட்கா பிடிபட்டது போல இவங்க என்ன பேசுனாங்க? அதிமுக சுகாதாரத்துறை விஜயபாஸ்கரோட தொடர்பு இருக்கிறவங்க தான் அதிமுகக்கு அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா? தான் பேசினாங்கல்ல. அவ்வளோ அரசியல் பண்ணிட்டு இப்போ வந்து ஏன் மலிவு அரசியல் பண்ணுறீங்க, கேவலமாக இருக்குது அப்படின்னா, உங்கள் கட்சிக்காரன்னு சொல்லி அவன் அடித்த போஸ்டரை கொடுத்தாச்சு. அவன் என்ன பதவியில் இருக்காங்கிற அது கீழே வச்ச பேர் வச்ச போஸ்டரை கொடுத்தாச்சு. மாசு வீட்டில் போய் அவர் பிரியாணி சாப்பிட்டதை விட்டாச்சு. எல்லாத்துக்கும் மேலே 75வது ஆண்டு பவள விழாவில் போய் பங்கு பெற்றது வரைக்கும் எடுத்து விட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, ரெண்டுமே வேற வேற ஞானசேகரன் அப்படிங்கிற ரகுபதியே இன்னொரு மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் அலுவலகத்தில் வேலை பார்த்தவர் தான் ஒரு நர்சம்மா வந்து வீடியோ எடுத்து மிரட்டி அந்த அம்மா வந்து விஷம் குடிச்சு 8 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துச்சுங்கிற வீடியோ இங்கே எடப்பாடி ஆதாரத்தோடு காமிச்சார்ல. ரகுபதிக்கு சம்மந்தப்பட்டவர் தான் அவருன்னு காமிச்சார்ல. இன்னொரு அமைச்சருக்கு தெரிஞ்சவர் தான் வந்து அவங்க ஆஃபீஸில் வேலை செஞ்ச 40 பெண்களை சீரழிச்சிருக்கான்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த கட்டடமே திமுகவுக்கு ஒரு அமைச்சரோட கட்டணம்னு வர விஷயம் வந்துச்சு. இந்த ஆட்சியில் எங்கே போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுக்க விட்றாங்க? காவல்துறைக்கு எங்கே சுதந்திரம் இருக்குது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? இன்றைக்கி நான் பேசுகிற ஜனவரி 2, இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு காவல் பெண்மணியை வந்து கை வச்சாங்க திமுக காரனுங்க. அந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்களே, எங்கே நடத்துனாங்க? அந்த அம்மா காலில் வந்து வழக்கு வாபஸில் வாங்க வச்சாங்க. எங்கே நடவடிக்கை எடுத்தாங்க? நடவடிக்கை எங்கே எடுத்தாங்க? இதாங்க இந்த ஆட்சியோட. ஒரு 65 வயசு கிழமை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கடலூரில் ஒரு 5 வயசு பொண்ணை வந்து ரூமில் கம்பு கட்டு கொடுக்குறேன்னு சொல்லி திமுக நிர்வாகி போய் கற்பழிக்கலையா? போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டானுங்க. கேடு கேட்ட கட்சிங்க திமுக. இப்போ கூட வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க முதலமைச்சருடைய படத்தை மேலே வந்து ஏதோ ஒன்று பண்ணாங்க. உடனடியாக ஒரு நபரை கைது பண்ணியிருக்கிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் கைது பண்ணிட்டு வந்து பாதிலேயே ரொம்ப அரெஸ்ட் மீ ஸ்டாலின் போட்டோம். இந்த வீடியோ எடுத்தது குத்தோன்னா அது பகிர்ந்ததும் குத்தம் தானே. அதான் நைட் 11 மணிக்கு போட்ட ட்வீட்டு. இந்த வீடியோ எடுத்தது குத்தோன்னா இதை பகிர்வதும் குத்தம் தானே. அப்போ அதை பகிரப்போ என்னையும் கைது பண்ணுங்கன்னு போட்டேன். கன்னியாகுமரியிலிருந்து கூட்டம் வந்தோன்னா அப்படி பாதிலேயே இறக்கி விட திருப்பி அமைச்சு விட்டாங்க. அப்போ இது தொடர்நடங்கிய அரசு இல்லாமல் என்ன அரசு இது? தொடர்நடங்கிய அரசு இல்லாமல் இது வேற என்ன அரசு? ஒன்றும் இல்லைங்க. மகளிருக்கு சிறப்பாக செய்கிறோன்னு கன்னியாகுமரியில் மார்த்தட்டி பேசினல. என்னது புதுமை பெண் திட்டம், புதுமை பெண் விரிவாக்கம் திட்டம். அது எப்படி காரி துப்புன்னு தெரியுமா அந்த அரசாங்கத்தை? இருங்க நான் ஒரு தரவு சொல்கிறேன். இந்திய தணிக்கை தலைவரின் மாநில நிதிநிலை மீதான தணிக்கை அறிக்கை இல்லையா? என்ன சொல்கிறாங்க? பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்குற காசு இல்லைங்கிறாங்களே சார். ஆமாம், இப்போ இருக்குது சார் அரசு. மார்ச் 2023 முடிஞ்ச வருஷத்துக்கு கூட நிதிநிலையோட அறிக்கை, சிஏஜியோட ரிப்போர்ட். இதில் பக்கம் 85 இதிலே காட்டுறேங்க. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிங்க சார். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க சொல்லுங்கள். ஆகிட்டு ஒரே நிமிஷம் அதையும் சொல்லி படிச்சு அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் படிக்கிறேன் ப்ளீஸ். இதை கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். பூ பெய்திய மகளிருக்கான சுகாதார நல்வாழ்வு திட்டத்தில், ஓகே, பூ பெய்திய மகளிருக்கு, அதாவது பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுக்கு 2022-23 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டில் 69.2 விழுக்காடு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பெண்களுக்கு வந்து பள்ளிகளுக்கு வர பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் காலத்தினால பெண்கள் பள்ளிக்கு வராமல் போயிடறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பள்ளிகளுக்கே இலவச சானிட்டரி நாப்கின் ஒரு திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அறிமுகப்படுத்தினாங்க. ஆமாம், ஞாபகம் இருக்குது. அந்த திட்டம் தான் சார். அந்த திட்டத்தையே ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னு சொல்லி காரி துப்பியிருக்கு. இது இந்த திட்டங்களுக்கான ஒதுக்கீடு தொடர்ந்து குறைவாக பயன்படுத்தப்பட்டதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் சொல்கிறாங்க.
இதை சுட்டிக்காட்டிய போது கோவிட்-19 காரணமாக மூலப்பொருட்கள் மற்றும் போக்குவரத்து கிடைக்க பெறாததால் எப்போ 2023 மார்ச், எப்போ நம்ம 2021 கோவிட்லேருந்து படிப்படியாக வெளியே வந்துட்டோம் அப்படின்னு, இந்த முறையான நாப்கினை விநியோகிக்க முடியவில்லை என பொது சுகாதாரம் தடுப்பு மருந்து இயக்குனர் தெரிவித்தார். நவம்பர் 2023 இது பதில் அமைச்சிருக்காரு. 23 நவம்பர் 23 இதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. மார்ச் 23 இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. மார்ச்லேருந்து வெயிட் பண்ணி ஒரு 6 மாதம் கழிச்சு நவம்பர் 23 கோவிட் டைமில் வந்து உலகமே முடங்கிருச்சு, நாப்கின் வாங்க முடியலங்கிறாங்க. ஒரு பெண்களோட அடிப்படை சுகாதாரத்தை கூட இந்த கவர்மெண்ட்னால தர முடியல. வெக்க கேடு. மாரத்தான் ஓடுற மாசுவை பார்த்தா இந்த கேள்வியை கேளுங்க. இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் இல்லை, இது மாதிரி ஒரு 20 பாயிண்ட் இருக்குது இந்த சிஏஜி அறிக்கையில். காரி துப்பியிருக்கானுங்க இந்த அரசு. இதை பற்றி நம்ம எப்போ சார் பேச போகிறோம்? இல்லைன்னா சார் பெண்களுக்கு என்ன சார் இவங்க வந்து பெருசாக பண்ணி கிழிச்சிட்டாங்க சார். மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க, பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லாமே ஃப்ராடு வேலைங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு போடுற பெண்களோட எண்ணிக்கை எவ்வளோ? ஓட்டு போடுற பெண்களோட எண்ணிக்கை எவ்வளோ சார்? கண்டிப்பாக இருக்கும், கோடிக்கணக்கில் இருக்கும். 3.25 கோடி சார். இப்போ மகளிர் உரிமை தொகை எத்தனை பேருக்கு சார் போகுது? அவ்வளோ பேர் கிடையாது. எவ்வளோக்கு சார் போகுது? கிட்டத்தட்ட ஒரு கோடி கறக்கு 1 கோடி தானே. அப்போ பாக்கி 2.25 கோடி சார். ஃப்ராடுனாலே திமுக தான் சார். உண்மையை சொல்லி என்றைக்குமே மக்களை சந்திச்சதே கிடையாது. மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொல்லி ஓசி பஸ்ஸுன்னு கிண்டல் அடிச்சது யார்? இப்போ எல்லா பஸ்லேயும் மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொல்லி இப்போ பஸ் எங்கே வருதா? இப்போ போய் ரோட்டில் நின்னா வருதா பஸ்ஸு? அதோட எண்ணிக்கையும் குறைச்சிட்டிங்க. 1000 ரூபாங்கிறது நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது போயிட்டு தானே சார் இருந்துச்சு மக்களுக்கு. பட்டப்படிப்பு படிக்கிற பெண்ணு, மேற்படிப்பு படிக்கிற பெண்ணு வந்து எல்லாருக்கும் மக்கள் நல திட்டங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு தாலிக்கு தங்கம் எல்லாமே 10 வருஷம் அதிமுக வாங்கின கடன் இப்போ ஆல்மோஸ்ட் 4 வருஷத்தில் வாங்கி முடிக்க போகிறீங்களா சார்? 10 லட்சம் கோடி தாண்ட போகுது தமிழ்நாடோட கடன். அதிமுக 10 வருஷம் வாங்கின கடனை வெறும் நீங்கள் 4.5 வருஷத்தில் வாங்கி முடிச்சிட்டிங்களே. இப்போ நிறைய நலத்திட்டங்கள் என்ன நலத்திட்டங்கள் கொடுத்தாங்க சொல்ல? காலை உணவு, சிற்றுண்டி குழந்தைகளுக்கு நாங்கள் இருக்கும்போது எடப்பாடியாக இருக்கும்போது ஆரம்பிச்சாச்சு. அந்த அக்ஷய பாத்திர ஃபவுண்டேஷனுக்கு லைசன்ஸ் கொடுக்காம 2 வருஷம் எடுத்தீங்க. எவ்வளோ இடத்துல அழுகுன முட்டையை கொடுக்குறீங்க காலையில்? எவ்வளோ இடத்துல அந்த அழுகுன முட்டையில் வெளி மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறானுங்க கவர்மெண்ட்டுக்கு போகிறது. எவ்வளோ சீர்கேடு! 1 2 இல்லை சார். அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பாலியல் குற்றங்களோட இப்போ வந்து பாலியல் குற்றங்கள் 2 மடங்கு ஆயிருக்கு. யார் சார் பேசுவா? இதெல்லாம் கைது பண்ணாங்க. காவல்துறை கைய காலெல்லாம் வந்து காவல்துறை விசாரணைன்னு சொல்லி இதோட 13 கொலைகள் ஆயாச்சு. காவல்துறை விசாரணைக்கு போய் பணமாக வந்து இதோட 13 ஆயாச்சு. எப்போ சார் பேச போகிறோம்? ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு என்ன குதிச்சிங்க? இந்த ஊடகம்லாம் எவ்வளோ குதிச்சு? இந்த ஊடகத்தில் வந்து எவ்வளவோ மக்கள் நல விரும்பிகள் அப்படின்லாம் இருக்காங்களே, போராட்டக்காரர்கள், மக்கள் நல விரும்பிகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. யாருமே காணுமே சார். ஒரு சத்தம் கூட போட முடியாது. ஒரு 19 வயசு மாணவியை காலேஜுக்குள்ளே போய் ஒருத்தன் கற்பழிச்சு வெளியே வரான். தைரியமாக காலில் மாவு கட்டு போட்டேன்னு சொல்லி சொகுசு வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். முதல் ஃபோட்டோவில் முழு கையில் மாவு கட்டு, 2வது ஃபோட்டோவில் மூலம் இங்கே மட்டும் மாவு கட்டு அப்படின்னு. எவ்வளோ பித்தலாட்டம் நடக்குது இந்த ஆட்சியில். என்னைக்கு சார் மக்கள்கிட்ட உண்மையை பேச போகிறாங்க? இது திமுக பேசாது. திமுக மக்கள்கிட்ட உண்மையே பேசாதுங்க. துணிச்சலே இல்லை. சுகாதாரத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்க. பள்ளிக்கு போகிற மாணவிகளுக்கு இவங்களால நாப்கின் வாங்கி கொடுக்க முடியல. அதுக்கு துப்பு இல்லை இந்த ஆட்சியில். கேட்டால் கொரோனா காலத்தினால வாங்க முடியலன்னு ஒருத்தன் வந்து நவம்பர் 23 பதில் கொடுக்குறான். ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் கழிச்சு பதில் கொடுக்குறான். இதெல்லாம் கேடு ஆச்சு சார். மக்களுக்கு வந்து பெரிய மக்களுக்கு ஒரு சாபம் இதெல்லாம். தொடர்ச்சியாக வந்து ஆட்சியினுடைய போராட்டங்களோ மற்ற விஷயங்களுக்கும் வந்து அனுமதி மறுக்கிறாங்கன்றீங்க. இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போகும் இடமெல்லாம் 200க்கு 200 நம்ம வெளில போகிறது உறுதி. மக்கள் வந்து மிக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு போகும் இடமெல்லாம் நம்பிக்கையோடு அங்கே வந்து அணுகிறாரு. அப்படின்னா ரெண்டுத்தையும் வேற மாதிரி புரிஞ்சு யார் சொன்னா? இதெல்லாம் முதலமைச்சர் சொல்றாரு சார். எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலாம் சொல்றாரு. அமெரிக்கா போக தெரிஞ்ச முதலமைச்சருக்கு கள்ளக்குறிச்சிக்கு போக தெரியல. போகிற இடத்துல கள்ளக்குறிச்சி இல்லையா? இருக்கிற இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி இல்லையா? போகிற இடத்த விடுங்க, அவர் இருக்கிற இடம் தானே. சென்னையில் தான் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அதுலேயே ஒரு மாணவிக்கு, அதுவும் ஒரு வயக்காட்டில் ஒரு கள்ளக்குறிச்சியில் இப்போ தானே பார்த்தீங்க. நேற்று தான் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. 34 வயசு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி நேற்று சொல்கிறாங்க. எப்போ 7 நாள் கழிச்சு. இவ்வளோ கேவலமாக இருக்குது சார் ஆட்சி. எல்லாம் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் துண்டு சீட்டில் காலையில் எழுதி கொடுத்துருவாங்க. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அதை படிச்சுக்கார சந்தோஷப்படுவார், அவ்வளோதான். பெண்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அதை பார்த்துக்குவார். நீங்கள் வந்து விவேகானந்தர் சிலை ராக்கியும் திருவள்ளுவர் சிலை இணைக்கும் பாலத்தை நாம் தான் துவக்கிறோம், இது வந்து நம்ம ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் போடுவாங்க. அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார். இது நம்ம போட திட்டமா, நம்ம நிதி ஒதுக்கின திட்டமா, நம்ம அனுமதி வாங்கணுமா? இதுக்கு கலைஞர் கருணாநிதியால் திறக்கப்பட்டது சார் அது திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவர் சிலை அடிக்கல் நாட்டுதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார். எப்போவுமே ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் வேலை. அது கருணாநிதி காலத்துலேருந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் அவருக்கும் வேலை, அவர் பையனுக்கு அதே தான் வேலை. திறக்கப்பட்டது தான் கருணாநிதி. அடிக்கல் நாட்டினது யார்? எங்கள் பொன்மலச்சிமல் புரட்சி தலைவர்.
இந்த பிரிட்ஜுக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதி, மத்திய அரசின் அனுமதி, நிதி ஒதுக்குனது யார்? இந்த கண்ணாடி பிரிட்ஜுக்கு அதிமுக. ஆட்சி மாறியாச்சு. கொரோனா காலத்தில் 2019 வாங்கணும், அனுமதி வாங்கணும். 2020 கொரோனா ஆரம்பிச்சதுனால டெண்டர் வர முடியல, வேலை நடக்கல, அப்படியே நின்று போச்சு. ஆட்சி மாற்றம் முடிஞ்சு. ஆட்சி மாற்றம் முடிந்து 4 வருஷம் கழிச்சு டெண்டர் விட்டு கான்ட்ராக்ட் வச்சு கட்டினதுக்கு அதுக்கு நிதி ஒதுக்குனது யார்? நாங்கள் தானே ஒதுக்கணும். மத்திய அரசோட சேர்ந்து 60-40 ரேஷியோன்னு சொல்லி கேடு கேட்ட ஆட்சி சார். ஒரு உண்மை கிடையாது இந்த ஆட்சியில். உண்மையை பேசி இன்றைக்கோ ஒரு நாளைக்கு மலியை வந்து மக்களை சந்திச்சாங்கன்னா செருப்படி வாங்கி தான் போவாங்க. சேத்துல ஒருத்தர் அடி வாங்கினாரு, போஸ்டர் செருப்பால் அடிக்கப்பட்டது. நாளைக்கு அது நேர்லேயே நடக்கும், நிஜத்துலேயே நடக்கும் நாளைக்கு. அது அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும் சார். நிறைய திட்டங்கள் இருக்குது சார் இந்த ஆட்சி. இப்போ மக்களை தேடி மருத்துவம் எடுத்துக்கோங்க, அது ஒரு இடங்கள்லையும் போய் எப்படி மக்களை போய் ரீச் ஆகிருக்கு, 2 கோடி பயனாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத டேட்டாஸோட அவங்க போடுறோம் பார்த்துக்கோங்க சொல்லி விழா எடுத்திருக்காங்க சார். மருத்துவத்துறையை விழா எடுத்திருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் அடுத்த ஒரு ஃப்ராடு. அது இந்த பாருங்க, அது வந்து 2 கோடி பயனாளின்னு பெட்டவங்க கொடுத்தம்போது அடுத்த நாளே சவால் விட்டேன். 2 கோடி பயனாளி பேரை பொது வெளியிட தைரியம் இருக்கான்னு. இந்தாங்க 2022 ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷம் தான் மக்களை தேடி மருத்துவம் ஒரு கேவலமான திட்டம், இதில் இருக்கிற டேட்டா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சுகாதார டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் கொடுத்த ரிப்போர்ட் இது. இந்த ரிப்போர்ட்டை பக்கத்தில் வெளியிட்டு திமுக அரசாங்கம் 2022 திமுக தானே. 21 ஆட்சிக்கு வந்து 2022 ஒரு வருஷத்தில் மக்களை தேடி மருத்துவம் பாருங்க. என்ன டைட்டில் வேணால் படிச்சிங்க, மக்களை தேடி மருத்துவத்தில் சேலஞ்சஸ் இன் எம்டிஎன் போட்டு ரிப்போர்ட்டிங்னு ஒரு காலம் இருக்குது. அதில் பாருங்கள் டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு பயனாளி ஒருத்தருக்கு பதில் அந்த பயனாளி பேரே 3 இடத்துல பதிவு பண்ணி அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா வச்சு ஒன்றும் பண்ணுறதுக்கு லாய்க்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி பதில் வரல. அடுத்தடுத்த சம்பவம் நடந்தோடனே தப்பிச்சிட்டாங்க. இல்லை ஒருத்தரத்துலேயும் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. திட்டத்தையே மறுதளிக்கிறீங்களா, நிராகரிக்கிறீங்களா? இங்கே பாருங்க சார், டேட்டா ரிப்போர்ட், டேட்டா டூப்ளிகேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? டூப்ளிகேஷன் என்ன சார்? ஜெராக்ஸ் காப்பி பேர் தானே சார் டூப்ளிகேஷன். இந்த பேப்பர் ஜெராக்ஸ் கொடுங்கன்னு என்ன அர்த்தம்? இதே போல் நகல் ஒன்று தாங்க. டூப்ளிகேஷன் நகல் தானே சார். நகலுக்கு தான் தெளிவாக போட்டிருக்காங்களே சார். இங்கே பாருங்க, பக்கம் நம்பர் 82 அவங்க கொடுத்ததில் தெளிவாக போட்டிருக்காங்களே, நாட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அப்ராப்ரியேட் ஃபாலோ அப். இந்த டேட்டா வந்து அப்ராப்ரியேட் ஃபாலோ அப்க்கு ஹெல்ப்ஃபுல் இல்லைன்னு எப்படி சார் 2 கோடி பயனாளிங்கிறீங்க? அப்போ 8 கோடி மக்கள் தொகைக்கு தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் உடம்பு முடியலையா? நீங்கள் மருத்துவம் கொடுத்தீங்களா? அப்போ அவ்வளோ கேவலமாக இருக்கா சுகாதாரத்துறை? சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்றது விளம்பரத்துக்கு. அதுக்கு தான் சார் தனக்கு தானே நம்பர் 1 முதல்வன் பட்டம் வச்சுக்கிறது. எங்கேயும் உழைக்காமலேயே வந்து கட்சியோட தலைவர் பதவின்னு ஒன்று வந்தது. அடுத்து உழைக்காமலேயே பையனுக்கு இன்னொரு பதவியை கொடுக்குறது. இப்படியெல்லாம் மக்களோட கஷ்டம் தெரியாமல் தங்கத்தட்டில் பிறந்து வளர்ந்த ஆளுகளும் இப்படி தான் சார் இருக்கும். கலை யதார்த்தம்னா என்னன்னே தெரியாது. அடித்தட்டு மக்களோட கஷ்டம் என்னன்னு கூட தெரியாது சார். வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி இப்போ ஒரு அறிக்கையை முந்தானத்து கொடுத்துருக்காங்க சார். பேச சொல்லுங்கள் எங்கன்னு. தமிழ்நாட்டில் மட்டுமே 2034ஆம் ஆண்டு 35ஆம் ஆண்டு எத்தனை கோடி தொழிலாளர்கள் தேவை, நம்மகிட்ட அவ்வளோ இந்த மாதிரி முடியுமா அப்படின்னு இருக்கே சார் ரிப்போர்ட். கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் அடிப்படையே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். பொருளாதார நிபுணர்கள்னு ஒருத்தனை வேலைக்கு வச்சுருக்காங்களே சார். எத்தனை பேர் வேலைக்கு வச்சுருக்காங்க? ஒரு 5 குழு. லட்சக்கணக்கு கோடிகளுக்கு சம்பளம் போகுதில்ல சார்? போகுது. கோடிக்கணக்கான தெரியல சரி, லட்சக்கணக்கில் போகுதில்ல. சம்பளம் கொடுக்கணும்ல. சம்பளம் கொடுத்துதான். அப்புறம் 5 பேருக்கு சம்பளத்தில் லட்சக்கணக்கில் மாதம் கொடுத்தா கோடிக்கணக்கில் 4 வருஷம் கோடிக்கணக்கில் போயிருக்கும்ல. ஓகே, அவங்க அப்படி என்னத்தை சார் பண்ணி கிழிச்சாங்க? தயவு செஞ்சு கேளுங்க சார். இன்றைக்கி இந்தியாவிலேயே தரவரிசையிலேயே வந்து முதலீடு செய்வதற்கு மாநிலத்தோட தரவுன்னு வரும்ல, அதில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல சார் இருக்குது? டாப்பில் இருக்குன்றாங்க. 7வது இடத்துல இருக்குது சார். எங்கே சார் டாப்பில் இருக்குது? அதுவும் வாய் கூசாமல் போய் என்ன ஒரு தமிழ்நாடு நம்பர் 1ங்கிறது எந்த தரவில் இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லுங்க. 3 வருஷத்தில் தமிழ்நாடே நாசமாச்சுன்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்பர் 1 அப்படிங்கிறது தமிழ்நாடு எந்த தரவில் இருக்குன்னு ஒரு தரவு வெளியிட சொல்லுங்கள் சார். யாரோ ஒருத்தர், இந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, டிஆர்பி ராஜான்னு ஒருத்தர், அவரை விட சொல்லுங்கள். இல்லை ஐடி மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, பழனிவேல் தியாகராஜன், அவரை சொல்லுங்கள். அவர் சொன்னது தான் மூடி மறைச்சிங்க. 20,000 கோடி அப்போ மரும அடிச்சானோடனே அவனை வந்து நிதி அமைச்சர் பதவியிலும் தூக்கிட்டீங்க. அவர் சொல்லலன்னு மறுத்துட்டாரு. வேற சொல்லுவார். அவர் சொன்ன சொல்லுவார், சொல்லாதான் சொல்லுவார். அவரை சொன்னாங்க. தகவல் தொழில்நுட்ப பிரிவில் அவர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அரசு என்ன அறுத்து தள்ளிருச்சு, அப்படி என்ன கம்பெனிக்கு வந்துருச்சு. மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி நிலம் வாங்கி பூனைக்கு போயாச்சு. இப்போ 3 மாதம் முன்னாடி நடந்த சம்பவம். நீங்கள் உங்களால் அமெரிக்கா வரைக்கும் போகிறாரு. 3 மாதம் முன்னாடி மைக்ரோசாஃப்ட்டு பூனேயில் ஒரு நிலத்தை கையகப்படுத்தி அங்கே ஆஃபீஸ் ஆரம்பிக்கிற வேலையில் இறங்கியிருக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட்டு. ஐஃபோன் தயாரிக்கிறதுக்கு நாம் இங்கே சொன்னோம். அதே டாட்டா ஐஃபோன் தயாரிக்கிறது பெங்களூர் போயாச்சு. ஆனால் அதே டாட்டாவை எடப்பாடி இங்கே கொண்டு வந்தார். ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸில் ஐஃபோன் தயாரிக்கிறதுக்கு நாம் இங்கே போனோம். அதே இந்த 2வது பிரான்ச்சு இப்போ தெலுங்கானாக்கு போயிருக்கு. எப்போ சார் பேச போகிறோம் அதெல்லாம்? கியா மோட்டார் போயிடுச்சு, கியா மோட்டார் போயிடுச்சு. இப்போ ஆதாரம் கொடுக்க சொல்லுங்களேன். இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது கியா மோட்டார் வந்து லஞ்சம் கேட்டாங்க, அதனால் ஆந்திரா போயிடுச்சுன்னு இப்போ குற்றச்சாட்டு வச்சாங்க. 4 வருஷம் ஆச்சுல, ஏன் என்னை பற்றி எதுவுமே பேசாமல் வாய் திறக்காம இருக்காங்க? ஆதாரம் கொடுக்க வேண்டியது என்ன? ஏன் கொடுக்கல? பொள்ளாச்சி அதிமுக
திமுக ஆதாரமே கொடுத்தாச்சு. ஏன்னா பொள்ளாச்சி சம்பவத்தில் போய் உதயநிதி கோர்ட்டில் நின்று மன்னிப்பு கேட்டு வந்தாரா இல்லையா? இனிமேல் அவர் கட்சியை சேர்ந்தவர் அவரோட மான சம்மந்தப்படுத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தாரா இல்லையா கோர்ட்டில்? சொன்னாரா இல்லையா கோர்ட்டில் இருக்காரு? அப்போ காலையில் தூங்கி எந்திரிக்கிறது நைட்டு தூங்குற வரைக்கும் வாயை திறந்தா பொய்யை தவிர்த்து வேறு என்ன சார் பேசுகிறாங்க இவங்க? வாயை திறந்தா பொய்யை தவிர்த்து தமிழ்நாடு நம்பர் 1 அப்படிங்கிறது ஏதோ ஒன்று காமிக்க சொல்லுங்கள் சார். இதுதான் நம்பர் 1 எதில் தெரியுமா சார்? தமிழ்நாடு நம்பர் 1. எவ்வளோனாலும் நெருங்க முடியாது கடன் வாங்குறதுல. இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் கடன் வாங்குறது தமிழ்நாடு. வேறு எதில் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். குட்டிச்சாவர் ஆகிட்டாங்க எல்லாம். இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு பயந்து நகராட்சி இப்போ புதுசாக அறிவிப்பு கொடுக்குற அவசரமாக நகராட்சி அறிவிச்சு ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். இப்போ வந்துச்சுன்னா இந்த வருஷம் அடுத்து இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணி தான் மறுவரை செஞ்ச பிறகு தான் நடத்த முடியும்னு ஒரு கேஸை போடுவீங்க. நீங்களும் உங்கள் ஆளை வச்சு கேஸை போடுவீங்க. எப்படி எங்கள் ஆட்சி காலத்தை நடத்தணும்னு சொல்லும்போது கேஸ் போடுவீங்களோ அதே மாதிரி நீங்களே இதே மாதிரி கேஸை போடுவீங்க. போட்டு நடத்த விடாமல் பண்ணி அதிமுக பயப்படுறதுமீங்க. அப்படியே வாயத்தோறந்தா பொய்யை தவிர்த்து முந்தியெல்லாம் ஒருவர் சொல்வதில் உண்மை இருக்கா இல்லையான்னு ஊடகத்தை பார்த்து நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நிலவரம் எப்படி ஆகி போச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஊடகம் எடுத்து செய்கிறாங்க பாருங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் ஊடகத்துக்கு மேலே என்ன தவறு பண்ணிட்டாங்க ஊடகங்கள் சார்? ஊடகம் வந்து கேள்வி கேட்கணும். ஜனநாயகத்தோட 4வது தூண் சார். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுங்க, சொல்வது சரியா தவறா அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டது ஊடகம் வந்து அதை வெளியிடும். ஏன்னா மக்களோட நம்பிக்கைக்கு டைரக்டியாக கனெக்ட் இருக்க ஒரு விஷயம். ஒரு ஊடகத்தில் வரும்போது மக்கள் படிச்சு ஆமாம் இது சரி தவறு அப்படின்னு மக்களை கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு செய்தி வந்தா அப்படியா அவன் சொல்கிறான் நீ எழுதுற, அந்தளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க ஊடகத்தோட மதிப்பு. வருத்தமாக இருக்குது. உண்மையை பேசுறதுக்கான ஊடகம் வந்து இப்போ தேட வேண்டியதாக இருக்குது. கண்ணில் விளக்கணையோடு தேட வேண்டியதாக இருக்குது உண்மையை பேசுகிற ஊடகம். அவன் மிரட்டலுக்கு மிரட்டப்படுகிறார்களா, அச்சுறுத்தப்படுகிறார்களா, இல்லை நடுநிலையிலேருந்து நாடும் நிலைக்கு போயிருச்சா, எவ்வளோ இருக்குது சார்? ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திமுக சைடில் இருக்கிற அந்த அலையன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளில் எல்லாரும் பொதுவாக வைக்கிற விமர்சனம் என்னென்னா அதிமுக மட்டும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸை பில்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும். அப்படி இல்லைனா நிச்சயமாக 2026 திமுகவுக்கு தான் ரொம்ப ப்ரோவா போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய மதிப்பீடு என்ன? இப்போவும் திருப்பி சொல்லுவாங்க திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படிங்கிறாங்க. கொள்கை கூடினா என்ன சார் கொள்கை? ஆன்டி பிஜேபி தான். இன்னைக்கு அவங்களுக்கு ஆன்டி பிஜேபி தான். ஆன்டி பிஜேபிங்கிறது கொள்கையா நிலைப்பாடா சார்? நிலைப்பாடு தான் அது. பட் இன்னைக்கு அது எப்படி கொள்கையாகும் இல்லையா? அப்போது அந்த தேர்தல் காலங்கள் வரும்பொழுது எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் அது. ஆமாம், அது வந்து கொள்கை சார்ந்த கொள்கை. அதுக்காக எடப்பாடியார் வந்து ஒன்று சொன்னார், எல்லாம் ஒரே கொள்கைன்னு எதுக்கு எல்லாம் வேறு வேறு கட்சி இருக்கீங்க, எல்லாம் சேர்த்து ஒரே கட்சி ஆயிட வேண்டியதுனா யார்ட்டையும் சத்தத்தையே காணும். திமுக அவர் ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க, நாங்கள் வந்து பலமாக இருக்கிறோம்னு. கூட்டணி கட்சின்னு கூப்பிட்டு வச்சு அவங்க அடையாளத்தை அழிச்சிட்டிங்களே. இன்னைக்கு சிபிஎம் பேசுறாங்க, விசிகா பேசுறாங்க. சிபிஎம் போராட்டம்னா கொடுக்க முடியுதா? விசிகா கொடி நடுறாங்கன்னா கொடி நட விடுறாங்களா? மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சார் மரியாதைக்குரிய திருமா. கடைசியில் எங்கே போய் முடிஞ்சது? மாநாடே போட்டு அப்படியே மது ஒழிப்பு பெண்கள் மாநாடுன்னு மாறிச்சு. எப்படி ஆரம்பிச்சு? மது ஒழிப்பு போராட்டம்னு ஆரம்பிச்சு கடைசியில் எங்கே போய் முடிஞ்சு? மது ஒழிப்பு பெண்கள் மாநாடு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுத்து சுதந்திரத்தை இல்லாமல் இப்போ இவர் வேல்முருகன் என்ன சொன்னார் சமீபத்தில்? 4 வருஷமா என் தொகுதிக்கு ஒரு பைசாக்கு எதுவுமே செய்யலைங்கிறது கூட அவை குறிப்பிலேருந்து நீக்கிறதுக்கு தானே சொன்னார் அவைத்தலைவர். அவங்க வருத்தத்தில் இருக்காங்கங்கிறது உண்மைதான். அதை வந்து திமுக மறுக்கலாம். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு கிடைக்க பெற்றால் இந்த பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு நிலைப்பாடு. அதே நிலைப்பாடு வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டுங்கிறது எங்கே வரும்? அதிமுக அங்கே போயிடக்கூடாதுங்கிறத கள்ள கூட்டணினே சொல்லிட்டு இருந்தாங்க. அது இல்லைங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு. இப்போது அவங்க சொன்னது அதுவும் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அங்கேருந்து கொஞ்சம் எதிர்ப்பு குரல் வருது, வராமல் இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட்டு அந்த 500 ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்கன்னா 500 பள்ளிகள் கண்டனம் கொடுக்குறாங்க. இல்லை கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அனுமதி கொடுக்குறதில்ல. இப்போ ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து நாங்கள் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கணும்னு போராட்டம் பண்ண கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க. விசிகா வந்து கட்சி கொடி நடுறேன்னா கட்சி கொடி நட விட மாட்டேங்கிறீங்க. அவங்க ஒரு போராட்டம்னு ஆரம்பித்தா அதை மாநாடுன்னு மாற்றுறீங்க அழுத்தம் கொடுத்து. அடையாளத்தை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள். இப்போ இதையே நிலைமை கண்டிப்பாச்சுன்னா மக்கள் மத்தியில் நம்மளுக்கு வந்து இருப்பே இருக்காது. இதே கள்ளக்குறிச்சியில் போய் மக்களை சந்தித்த பிறகு தான் திரும்ப வந்து சொல்கிறார் மரியாதைக்குரிய திரும்ப. மக்கள் கேட்டாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் போராட மாட்டீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னா அதை போராட்டம் அதானே உண்மை. இதே தான் நாங்கள் 4 வருஷம் நாங்கள் இதே தானே சொல்லிட்டு இருக்கிறோம். கூட்டணிங்கிற பேரில் நீங்கள் சாமரை வீசி போய் உங்கள் அடையாளத்தையே தொலைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்கள் அடையாளம் அழிஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் இதே தான் நாங்கள் 4 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. இப்போ களம் மாறுதான்னு கேட்டால் நம்ம களம் மாறுது. அதுவும் களம் வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை.
இதை வந்து ஊடகத்தில் பேச்சு பொருளாக மாற்றிருக்கூடாதுங்க. எப்போ ஊடகத்தை எடுத்தாலும் அதிமுக அதிமுக பிரச்சனை இருக்கு, ரெட்டையில பிரச்சனை இருக்கு, ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அவங்களே ஒரு பேர் வச்சுக்குவாங்க, அதிமுக என்னது ஒருங்கிணைப்பு குழு. யார் சார் அதை அங்கீகரிச்சு அந்த குழுவை? அவங்க தான் என்ன குழி அப்படின்னு யார் இருக்கு? இப்போ நான் நாளைக்கு நான் வச்சுக்கிட்டுமா உண்மை ஊடகவியாளர்கள் உரிமை சங்கம் நான் வச்சுக்கிட்டுமா? நான் நாளைக்கு ஆரம்பிக்கட்டுமா புதிய தலைமுறை உண்மை பத்திரிகையாளர் குழு வச்சுக்கிட்டுமா? இப்போ இதே டைட்டில் போட்டு என்னை வந்து பேட்டி எடுப்பாங்களே புதிய தலைமுறையில். தந்தி டிவி நிருபர்கள் மீட்பு குழு போட்டால் அதே டைட்டிலோட வச்சு பேட்டி எடுப்பாங்களா என்னைய தந்தி டிவியில்? உள்ளேயாச்சும் விடுவாங்களா என்னைய? அப்புறம் இங்கே மட்டும் யார் சார் அந்த பேரை வச்சா? அதையும் மட்டும் பேர் அந்த பேரை வச்சு போட்டு வேணும் என்றே திட்டமிட்டு இந்த அதிமுக பலவீனப்படுத்த காட்டணும். இப்போ நான் இந்த கட்சி தான், இந்த கட்சியோட சின்னம் எனக்கு தான் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. யார் அவர் பேர்? ஓ பன்னீர்செல்வம்ங்கிற ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் எடுத்தான்னா நாளைக்கு ரகுபதியை வந்து கேட்கலாம். ரகுபதி யார் தெரியுமில்ல? முன்னாள் அதிமுக நம்ம பக்கத்து வீட்டு அதிபர். இப்போ இருக்கிற அமைச்சர் ரகுபதி, திமுக இருக்கிற அமைச்சர் ரகுபதி கூட நாளைக்கு வந்து திமுக வெளியே வந்துட்டு நான் தான் உண்மையான அதிமுக சின்னம் என்னதான் கூட கேஸ் போடலாம். செந்தில் பாலாஜி கூட வெளியே வந்து கேஸ் போடலாம். ஏன்னா வேற கட்சிக்கு போய் சின்னத்தில் போட்டி போட்டு வந்தது கூட ஒரு பெரிய விஷயமா இல்லைங்கிற மாதிரி ஆகி போயிரும்ல. அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டு இன்னொருத்தரோட கூட்டணி போட்டு ஒரு தனி சின்னத்தில் நின்று அதிமுக எதிர்த்தே நின்று அவர் வந்து கேஸ் போடுவாராம். அதிமுக ரெட்டையில எந்த தான் போகிறோம், அது முடங்குமா? நீங்கள் விவாதம் வைப்பீங்களாமா? இதெல்லாம் மக்களை எப்படி முட்டாளாக்குற விஷயம் இதெல்லாம். இது அங்கே நிறைய அளவு உட்காந்துருக்கிறவாச்சு இந்த கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அது எப்பறம் நீ கட்சியை விட்டு வெளியே போயிட்டா? நீ வந்து அந்த கட்சிக்கு எதிராகவே போய் ஒரு சின்னத்தை பிடிச்சி பலாப்பழம்னு ஒரு சின்னத்தில் போட்டு போட்டி வேறு போட்டீங்க. இப்போ அந்த கட்சி என்னது தான் அந்த சின்னத்தை வந்து இவர் உபயோகப்படுத்தக்கூடாது. இது ஃபார்ம் பி கையெழுத்து போட்ட அதிகாரம் பொருந்திய பொதுச் செயலாளர் வந்து அந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இவர் கேஸ் போடுவாராமா. அந்த கட்சிக்கு எதிராகவே நின்று இன்னொருத்தரோட கூட்டணி வச்ச ஒருத்தர் வந்து கட்சி கேஸ் போடுவாராமா. இதை பற்றி டிவியில் உட்காந்து 1 மணி நேரம் பேசுவாங்களாமா. இந்த கேலி கூத்தெல்லாம் எங்கே சார் நடக்கும்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் நடக்கும். உண்மையிலே இது கேலி கூத்தா இருக்கா? அப்போ நாளைக்கு வந்து ரகுபதி வரும் கேட்கலாம், கேகேஎஸ் சார் வந்து கேட்கலாம், செந்தில் பாலாஜி கூட வந்து கேட்கலாம். சின்ன என்ன தான் அதிமுக என்ன நான் தான் அதில் இயக்கத்துக்கு உண்மையாக உழைச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது பேசுறது. ஓரளவுக்கு ஆளுங்கட்சி அதிகாரம் அதிமுக மாதிரி கிடையாது. ஊடகத்துக்கு சுதந்திரம் கொடுத்ததே கிடையாது. இவங்க மிரட்டுறாங்க உருட்டுறாங்க எல்லாத்துக்கும் சரி ஓரளவுக்கு அடி பண்ணிக்கலாம். அதுக்கு படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது இப்போ தமிழகத்தில் ஊடகத்தோட நிலைமை. ஊடகம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதில்லை. நான் வந்து நாகரிக வரையறை கருதி அதோட லிமிட்டில் தான் என்னோட விமர்சனத்தை வைக்கிறேன். ஊடகம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதா? இல்லை படுத்தே விட்டான ஐயாங்கிற மாதிரி இருக்குது. அந்த நிலைமையில் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி மக்கள்கிட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளரை எடுத்து முன்னெடுப்பு. இதுக்கு பல தரப்பட்ட பல வெளிநாடுலேருந்து கூட எனக்கு அழைப்பு வந்தது, பாராட்டுதல் வந்து இதை தான் எதிர்பார்த்தோம், ஆரம்பிச்சிட்டிங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. களம் மாறுதுங்கிறது உண்மை தான். கூட்டணி அமையப்பெறும், வலுவான கூட்டணி அமையப்பெறும் என்பதும் உண்மை. அது நடக்கக்கூடிய கால சூழல் நடக்கும். இல்லை வலுவான கூட்டணினா இந்த கூட்டணி உடையாத வரைக்கும் எதிரில் வலுவான கூட்டணி அப்படிங்கிறதுக்கான நேம் கொடுக்க முடியாதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. கன்ஃபார்மா உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. உடையவே அவங்க சொல்றாங்கல்ல, எவமா சொல்றாரு, டாக்டர் திருமாவளவன் சொல்றாரு. இந்த கால சூழல்ல இப்போதைக்கு இருக்கிறதுக்கு இதை தான் சொல்ல முடியும் அவர்னால. அதுக்கு தான் ஒரு சின்ன உதாரணமா ஒன்று சொன்னேன். மது ஒழிப்பு போராட்டம்ங்கிறது எப்படி மாறிச்சு? மது ஒழிப்பு மகளிர் மாநாடாக மாறிச்சு. இன்னைக்கு அவர்கள் மாதிரியே கூட யார் அந்த சார் என்பதை பற்றி தெரிய வேண்டும், என்ன விசாரணை முறையாக நடக்க வேண்டும் சொன்னார். அவர் பக்கத்திலே இருக்கிறவர் தான் அது வந்து சினிமா டைட்டில் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஊடக விவாதத்தில் பேசினவர். பக்கத்தில் இருக்கிற மணியரசு அந்த ஊடகத்தில் வந்து இது சினிமா டைட்டில் மாதிரி இருக்குங்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் அழுத்தம், அந்த அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சே ஆகணும். திமுக ஆளுங்கட்சி கூட்டணிங்கிற அழுத்தம், அந்த அழுத்தத்துக்கு வன்னியரசு அடிபடிக்கலாம். ஆனால் கட்சியோட தலைவர் அடிபடிக்கணுங்கிறது இல்லை. நேரங்காலம் எப்படி அதை குறித்து பேசணும்னு முறையாக திருமாவுக்கு தெரியும். அதனால் கரெக்டாக எப்போ அறிக்கை கொடுக்குமோ அது சொல்கிறாரு. களம் மாறுதுங்கிற உண்மையை ஃபஸ்ட்டு ஒப்புக்கிறோமா இல்லையா? அது ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். களம் மாறுதுங்கிறது உண்மை தான், இல்லைன்னு மறுக்கவே முடியாது யாருனாலையுமே. அதற்கு உண்டான அழுத்தமும் அதற்கு உண்டான நடவடிக்கையும் கூட்டணி கட்சியில் எடுப்பாங்க. அதில் மாற்றமே இல்லை. கண்டிப்பாக களம் மாறிட்டு இருக்கு, அது வேகமாக மாறிட்டு இருக்குங்கிறது உண்மை. பொறுத்தது பார்க்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெற மனமார்ந்த மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சந்திக்கலாம்.